பாவக்காய்னாவே யாருக்குமே பிடிக்காது. காரணம் கசப்பு. ஆனால் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடேறிக்கிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காய்க்குன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது கழுவி நறுக்கி வச்ச பாவக்காவை போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா பாவக்காய் வதங்கட்டும். பாருங்கள், பாவக்காய் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி நல்லா நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த மசாலா வாசம்லாம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வேகிறவங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா சுண்டிருச்சு, பாவக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். தேங்காய் பூ போட்டதும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேங்காய் பூ போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, சூடான ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி பாவக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. இன்னொரு டிஷ்ஷில் சந்திக்கலாம். பாய்.